ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். நட்சத்திரமும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நட்சத்திர வரிசையில் 21வது நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம் சார்ந்த தகவலை இந்த பதிவு உங்களுக்கு தர இருக்கிறது. இதற்கான காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் விஸ்வே தேவாய வித்மகே மகாதடாய தீமகி தன்னோ உத்ரா சாட பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் 21வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இது வான மண்டலத்தில் 266 பாகை 40 கலை ஒரு விகலை முதல் 280 பாகை வரை பரவியுள்ளது. இது 8 நட்சத்திரங்களின் ஒரு கூட்டு. ஆகாயத்தில் யானையின் தலைபோல் தோற்றமளிக்கும். இதன் முதல் பாகம் தனுசு ராசியிலும் மற்ற 3 பாதங்கள் மகர ராசியிலும் அமைய பெற்றுள்ளன. இதற்கான பறவை என்று பார்க்கும் பொழுது வலியன், எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 8, மரம் என்று பார்க்கும்போது பலாமரம், தோற்றம் என்று பார்க்கும்போது யானையின் தலை, நாடி சிலேத்தும நாடி, அதிபதி சூரியன், வேதை நட்சத்திரம் புனர்பூசம், தசா ஆண்டுகள் 6, மிருகம் என்று பார்க்கும் பொழுது கீரி, பாலினம் என்று பார்க்கும் பொழுது பெண், பார்வை என்று பார்க்கும் பொழுது மேல்நோக்கு பார்வை, நிறம் சிகப்பு, தன்மை ஸ்திரத்தன்மை, கணம் என்று பார்க்கும் பொழுது மனித கணம், ரட்சை என்று பார்க்கும் பொழுது வயிறு ரட்சு. விசக்கடிகை 20 நாளிகை முதல் 24 நாளிகை வரை விசக்கடிகை என்று வரையறுத்து நம் முன்னோர்கள் நமக்கு அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷக்கடிகை என்ற காலம் எதிர்கால வாழ்க்கைக்கும் தற்போதைய நிகழ்வுகளுக்கும் எந்த விதத்திலும் உகந்த காலம் அல்ல. சுபங்களுக்கு இந்த 4 நாளிகைகளை ஒதுக்குவது என்பது சாலச் சிறந்தது. அதற்கடுத்தது அமிர்த கடிகை என்று 44 நாளிகை முதல் 48 நாளிகை வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தோன்றியவர் என்று பார்க்கும் பொழுது மகாபாரத்தில் வரக்கூடிய சல்லியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது விஸ்வதேவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் 4 பாதங்களிலும் ஒவ்வொரு பாதத்திலும் ஒவ்வொரு விருட்சம் ஆதிபத்தியம் பெற்றது என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 1ஆம் பாதம் அதாவது முதல் பாதம் பலாமரமும், 2ஆம் பாதம் கடுக்காயும், 3ஆம் பாதம் சாரப்பருப்பு என்ற மரமும், 4ஆம் பாதத்தில் தழுதாழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதில் சில சின்ன சின்ன நெருக்கடிகள் கண்டங்கள் வந்து போகிறது. அந்த வகையில் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு 3 வயதில் அஜீரணமும், 5 வயதில் சிரங்கும், 7 வயதில் கண்கள் பாதிப்பும், 13 வயதில் வெப்ப நோயும், 16 வயதில் நாய்க்கடியும், 27 வயதில் பால்வினை நோயும், 28 வயதில் ஆயுதத்தால் பீடையும், 35 வயதில் எதிரிகளாலும், 44 வயதில் நெருப்பாலும், 55 வயதில் வயிற்று வலி மற்றும் மூல நோய்களாலும் பாதிப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். வானத்தில் இருக்கும் சந்திரன் சுற்றி வரும் ஒரு பாதை, அந்த பாதையை 27 நட்சத்திரங்களாக பகுத்து கொடுத்து அந்த 27 நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்களை பகுத்து கொடுத்து அந்த 4 பாதங்களுக்கும் ஒவ்வொரு விருட்சம் உகந்தது அல்லது ஆதிபத்தியம் பெற்றது என்று அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதிசயத்திலும் அதிசயம். இதையெல்லாம் நாம் சுலபமாக ஒதுக்கிவிட்டு பணம், பொருளாதாரம், வெற்றி பெறுவது எப்படி, கோடீஸ்வரனாவது எப்படி, இதற்காக மட்டும் ஜோசியம் என்று நர்த்தனமாடிக்கொண்டிருக்கிறது என்பதை மாற்று கருத்து இருக்க முடியாது. இதில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை நான் ஆக்டிவேட் செய்கிறேன், அதாவது உயிர்ப்பிக்கிறேன், அதாவது அதனுடைய செயல் ஊக்கத்தை அதிகப்படுத்துகிறேன் என்று சொல்லி
ஜோதிடர்கள் இன்றைக்கி பெருமளவு அப்படி பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது ஒரு காலத்தில் ஜோதிடர்கள் ஆசையற்று இருந்தார்கள். நான் ஒரு காலக்கணிதன் தானே, இந்த வெற்றியும் தோல்வியும் நானே வரையறுத்து என்னால் அடையாளம் காண முடியும் அல்லவா, இதில் வெற்றி என்பது எதுவும் இல்லை, தோல்வி என்று எதுவும் இல்லை என்று ஒரு காலத்தில் ஜோதிடர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அனைத்தும் கைவரப்பெற்றிருந்தார்கள். அப்படி ஓரிரு மனிதர்களை 1970-75 வாக்கில் நான் சந்தித்திருக்கிறேன். இவர்கள் மரணத்தை அறுதியிட்டு ஜாதகத்தில் எழுதி கொடுத்திருந்தார்கள். அதில் எண்ணற்ற மனிதர்கள் அந்த காலகட்டத்திலேயே இந்த பூமியை விட்டு போயிருக்கிறார்கள் என்பதை காண முடிந்தது. அடுத்து 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல அழகுள்ளவர்கள், புத்திசாலி, ஈகை உள்ளவர்கள், சாஸ்திரங்களை அறியக்கூடியவர்கள், அறிவாற்றல் உடையவர்கள், குருவை மதிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் பாதம் வாய்ச்சாதுரியம் உள்ளவன், லோபி, லொல்லு பிடித்தவன், திடமானவன், நற்கர்மங்கள் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் பாதத்தில் பிறந்தவன் கர்வம் கொண்டவன், பெரு நோக்காய் பேசுவான், குரூரன், கலங்கிய எண்ணமுள்ளவன், கோபமுடையவன், ஸ்தூல சரீரன் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் பாதம் என்று பார்க்கும் பொழுது வீரியமுடையவன், தானம் தர்மம் செய்பவன், விசேஷ குணங்கள் உள்ளவன், வியாபாரி, நல்ல சுற்றமும் சொந்தங்களும் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பொது குணாதிசயங்கள் என்று பார்க்கும் பொழுது பெண்களுக்கு இனியவன், முகத்தில் மறு உள்ளவன், பலவான், புத்திமான், சரீர பலம் உள்ளவன், நல்ல உறவுகள் உள்ளவன், நீண்ட மூக்குள்ளவன், போஜன பிரியன், மது விருப்பம் உள்ளவன் மற்றும் மற்றவர்கள் பொருள் மீது ஆசைப்பட மாட்டான், சுத்தமானவன், நல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களையும் பார்க்கும் பொழுது இது சில நேரத்தில் சில இடத்தில் ஒத்துப்போகவில்லையே என்றும் நாம் வாதம் செய்யும் சூழலில் தான் இருக்கிறது. அதாவது எந்த ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றாலும் அந்த நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகத்திற்கு 6, 8, 12 தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த நட்சத்திர பலனை தவறாக செய்து விடுகிறது, அல்லது அந்த நட்சத்திர பலனை அளவுக்கு அதிகமாக செய்து மருந்தே விஷமாகும் நிலையை அடையாளப்படுத்தி காட்டி சென்றிருக்கிறது என்பது பல ஜாதகத்தில் நான் கவனித்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த நட்சத்திர காரகத்துவங்கள் எல்லாமே அந்த மனிதனுடைய குணாதிசயங்களில் ஒளிந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இதை எண்ணற்ற ஜாதகத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அடுத்து உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது தோல், முழங்கால், மூட்டுகளினுடைய கடைசி உருண்டை பகுதியான எலும்புகள் மற்றும் தொடை எலும்புகள் மற்றும் இதயத்திலிருந்து இரத்தம் வெளியே செல்லும் இரத்த நாளங்கள், இவை அனைத்தும் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோய் என்று பார்க்கும் பொழுது மந்தமான வழிகள் அனைத்தும் சொறி, சிரங்கு, ஜீரண தொந்தரவுகள், தொழுநோய்கள், இருதய துடிப்பு, இரத்தம் உறைதல் போன்ற நோய்கள் மற்றும் வாயுவினால் ஏற்படும் பாதிப்புகள், சிரங்கு, மேகப்படை, முடக்குவாதம், நுரையீரல், கண் பாதிப்பு போன்ற நோய்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாகவே அனுபவத்தில் பார்க்கும் பொழுது சூரியன் ஒரு உடைபெற்ற நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது உத்திர நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவர்களுடைய உடல் நலத்திலும் குணநலத்திலும் ஒழுக்கத்திலும் ஏற்ற இறக்கங்கள் வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் பெண்களுக்கு இதில் உடல்நலத்தில் பெரிய பாதிப்பு தருவதில்லை. ஆனால் ஒழுக்க விஷயத்திலேயும் தன் சாப்பிடும் விஷயத்திலேயும் சற்று ஏற்ற இறக்கங்களான அனுபவங்களை சந்தித்து அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இவர்களுக்கு பொதுவாகவே வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள், தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்டது, உடலில் ஏற்படும் கட்டிகள், கொப்புளங்கள், இவைகள் அனைத்துமே இவர்களுக்கு ரொம்ப சுலபமாக வந்து போவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அது இல்லாமல் கேன்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு பலமான நோய் இந்த சூரியனுடைய தொடர்பு இல்லாமல் அவர்களுக்கு வருவதும் இல்லை, போவதும் இல்லை. இதில் குரு, சூரியன், செவ்வாய் இவர்கள் மூவரினுடைய தொடர்பு நட்சத்திர பரிவர்த்தனையால் அமைந்தாலும் கிரக பரிவர்த்தனையால் அமைந்தாலும் இவர்களுடைய தசாபுத்தி ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது ஒரே பாகையில் அமர்ந்திருந்தாலும் இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்திற்கு சுலபமாக புற்றுநோய் வந்து போகிறது. அது லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில்
நோய் வாழ்க்கையில் வந்து போகிறது. அப்படி லக்னாதிபதி பலம் கொண்டிருக்கும் வகை நிலையில் ஆயுளை முடித்து விடுகிறது என்பதும் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த நட்சத்திர காரகத்துவம் முடிந்து அடுத்து ராசி காரகத்துவம் ஒன்ற இதுவரையிலும் எந்த ஜோதிடரும் இந்த ராசி காரகத்துவத்தில் புவியியல் சார்ந்த தகவலை சொல்லவில்லை. நானும் நிறைய பழைய நூல்களையும் பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். எந்த ஒரு நூலிலும் சொல்லப்பட்டதாக தெரியவில்லை. அதை என்னுடைய 25 வருட அனுபவத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்குரிய நிலப்பகுதி எப்படி இருக்கும் என்ற தகவலையும் அடுத்து வரக்கூடிய ராசி காரகத்துவங்களை சொல்ல இருக்கிறேன். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு அலைபேசி எண் 9791399649. சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். சங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.